இங்கே இருக்க ஜெயில் கைதிங்க யாருமே காலில் செருப்பு போட்டுறக்கூடாது. ஏன்னா அவங்க தப்பிக்க நினைச்சாங்கன்னா ஒரு பட்டன் அழுத்தினா போதும் அந்த ஃப்ளோருக்கே ஷாக் அடிக்கும். அதே மாதிரி தான் இங்கே 12 மணி நேரம் ஒரு கை எல்லோரும் மாறி மாறி வேலை செய்யணும். ஷிஃப்ட் முடிச்சுட்டு அவங்கவுங்க செல்லுக்கு போகிறதுக்கு 30 செகண்ட் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளாட்டி போயிடணும், இல்லைனா ஃப்ளோரில் கரண்ட் ஷாக் அடிக்கும். இதனாலே அந்த செல்லுக்கு டோர் கிடையாது. நைட் டைமில் இவங்க பார்த்துக்க எந்த கார்ட்ஸுமே தேவையில்லை. அந்த செல்லுக்குள்ளே கைதிங்களுக்கு தேவைப்படுற சாப்பாடு, தண்ணி, பாத்ரூம் எல்லாமே அங்கேயே இருக்கும். அதையும் மீறி அந்த ஃப்ளோரில் யாராவது காலை வச்சாங்கன்னா அடுத்த செகண்டே கருகி போயிடுவாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டே யாருமே அந்த ஃப்ளோரில் காலை வைக்க மாட்டாங்க. தினமும் எல்லோரும் ஷிஃப்ட் போகிறதுக்கு முன்னாடி ஃப்ளோரில் இருக்கிற லைட் ஒயிட் கலரில் மாறினா தான் அவங்க காலையே கீழே வைக்கணும். அங்கே எல்லாருமே ஷிஃப்ட் போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஒன்றா குளிப்பாட்டி தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. இவ்வளோ செக்யூரிட்டியும் தாண்டி இவன் டீமும் எப்படி தப்பிக்கிறாங்கன்னா, அதுக்காக இவன் என்ன பண்ணுறான்னா, அந்த வேலை செஞ்சுருக்கிற பக்கத்தில் ஒரு பாத்ரூம் இருக்குது. அந்த பாத்ரூமில் வாட்டர் டியூப்பை கட் பண்ணி விட்டுறான். அங்கே காட் செக்கிங் வரதுக்கு முன்னாடியே ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து நின்றுறான். அவங்க நினச்ச மாதிரி பாத்ரூம்லேருந்து தண்ணி வெளியே வருது. அதுக்கப்புறம் அவங்க பிளான் பண்ண மாதிரி சண்டை போடுற மாதிரி நடிக்கிறாங்க. அதனால அங்கே இருந்த காட்ஸ் டைவர்ட் ஆயிடுறாங்க. இவங்களை சமாளிக்கிறதுக்காக ஃப்ளோர்லலாம் ஷாக் கொடுக்குறாங்க. அதனால அங்கேருந்து குற்றவாளிகள் எல்லாம் அங்கே பக்கத்தில் இருக்க டேபிள் மேலே ஏறி நின்றுக்கிறாங்க. அங்கே ஆல்ரெடி தண்ணி இருக்கிறனால ஷார்ட் சர்க்யூட் ஆகி மெயினில் ஃபியூஸ் போயிடுது. அதுக்கப்புறம் அங்கேருந்து காட்ஸ் எல்லாம் அடித்து இவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டு அதில் சில பேர் உயிரெல்லாம் போயிடுச்சு. ஆனாலும் அங்கேருந்து 5000 ஜெயில் கைதிங்க தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. பார்த்தா அந்த ஜெயில் நடு கடலில் இருக்குது. சுற்றி வெறும் தண்ணி தான் இருக்குது. இங்கேருந்து சித்திரவதை அனுபவிக்கிறதுக்கு நம்ம வெளியே தப்பிச்சு எப்படியாவது போயிடலான்னு சொல்லிட்டு உயிரை பணிய வைக்கிறாங்க.